ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இட்லிக்கு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க. பெருசாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போதும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்குங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்து கழுவி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்குங்க. அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக தண்ணி தொளித்து சிம்லையே மூடி வச்சுருங்க. தக்காளி இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான ஒரு மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்புக்கு வந்துட்டு தேங்காய் வந்து அரை மூடி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 பங்கு பொட்டுக்கடலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை பொருள், கசகசா கண்டிப்பாக சேர்த்திக்கிங்க, உடம்புக்கு நல்லது. 1 ஸ்பூன், ஒரு 6-7 பல்லு பூண்டு. இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் திரியாக வர அளவுக்கு அரைக்கணும். ரொம்ப நெவுன்னு அரைக்கக்கூடாது. பார்த்திங்களா, தக்காளி மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதோட சேர்த்துடலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ நம்ம வந்துட்டு அந்தளவு கலக்கி வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஊற்றுனோனையுமே கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துருக்குறோம் இல்லைங்க, அதனால். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. நான் வந்து பத்தலைன்னு ஒரு 5-6 போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சிட்டேங்க. இப்போ சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி சாம்பார் சுட சுட இட்லியில் போட்டு ஊற்றி சாப்பிட்டு பார்த்துடலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. மனமும் சுவையும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சௌமிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய்.